வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் பேரண்டிங் அண்ட் ரோல் மாடலிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், பிள்ளைங்கள்கிட்ட நயமாக கன்வின்சிங்காக பேசி நம்ம நிறைய வேலைகளை செய்து கொள்ள முடியும். அவங்களுக்கு அம்மா கேட்டால் ரெஃப்யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு நேரத்துலையும் பிள்ளைங்க எந்த வேலையை சொன்னாலும் செய்வதற்கு தயங்குறாங்க, செய்யறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க. அப்படின்னா அதுக்கு 2 ரீசன் இருக்கும். முதல்ல, அவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்து கொடுத்துட்டா மேலே மேலே மறுபடியும் நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பிள்ளைங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது என்னது, அந்த 12+ இயர்ஸில் இருக்கும்பொழுது அந்த நேச்சுரலாக அந்த இயர்லி அடோலசன்ஸில் கொஞ்சம் லேசினஸ் இருக்கும், எதுவுமே தவறாக தான் புரியும், காம்ப்ரஹென்ஷன் லெவல் வேறு குறைபாடு உடையதாக இருக்கும். அதனால் எல்லாமே தவறாக யோசிக்கிறதுனால அவங்க நம்ம நியாயமாக சரியான முறையில் கன்வின்சிங்காக அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டால் கூட அவங்க அதை செய்ய மாட்டாங்க, செய்யறதுக்கு தயங்குவாங்க. அதுக்கு என்ன காரணம்? முதல் விஷயம், நம்ம பிள்ளைங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டாம் தான், ஆனால் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு அவங்க தெரிஞ்சுக்கணும், அம்மாவுக்கும் சௌகரியமாக இருக்கும்பொழுது நம்ம சிலதெல்லாம் என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். நம்மளுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்போ நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க கேட்டாலும் கேட்காட்டியும் நம்மளே கூட போய் வாலண்டியராக என்ன பண்ணலாம், அம்மா சில ஹெல்ப் எதனா பண்ணி தட்டா, ஃப்ரிட்ஜில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கட்டா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதில் ஒன்றும் என்ன கிடையாது, தவறில்லை அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு புரியணும். ஏன்னா அதுபோல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த பிள்ளைங்க அதை செய்கிறாங்கன்னு சொன்னால், இஃப் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நவ், இந்த 12 வயசில் அது துவங்கித்துன்னு சொன்னால், ஓவர் த பீரியட் தட் ஹேபிட் வில் டெவலப் ஸ்லோலி. அவங்களே கொஞ்சம் பெரியவங்களா ஆனாங்க, ஒரு 20 வயசு தாண்டித்தனா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அது ஹெல்ப் பண்ணுறது சரிதான்னு வேற தோணும். ஆனால் இப்போ அவங்கள நம்ம இது போகிற ஆனால் உடனே ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் செய்ய சொல்லணுமா, அதுக்கெல்லாம் நம்ம சர்வெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் சர்வெண்ட் வச்சலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தால் கூட அந்த சர்வெண்ட் அந்த வேலையை சரியாக செய்கிறாங்களான்னு தெரிஞ்சால் தானே நம்ம சர்வெண்ட்டை மானிட்டர் பண்ண முடியும். ஸோ வி ஷுட் லேர்ன், இனிஷியலி வி ஷுட் லேர்ன் டு டூ த ஒர்க். ஓவர் த பீரியட் நம்மளுக்கு டைம் இருக்குல்ல, மோர் ஓவர் வி ஹவ் தி அஃப்ளூயன்ட் டு ஹேவ் சர்வெண்ட்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் லிட்டில் திங்ஸ். அதுக்கெல்லாம் கூட நம்மளுக்கு என்ன இருக்குது, அஃப்ளூயன்சி இருக்குது, நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம சர்வெண்ட் வைக்கலாம், அந்த வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்ற யோசனை சரியானதாக இருக்கும். ஆனால் early ஸ்டேஜஸில், இனிஷியல் ஸ்டேஜஸில் வி ஷுட் லேர்ன் டு டூ த திங்ஸ். எப்போவுமே ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ ஹவ் டு பி குவைட். அமைதியாக இருந்த பிறகு தான் நம்ம மானிட்டர் பண்ணுறது எப்படின்னு தெரியும். யாரெல்லாம் அதுபோல் அமைதியாக இல்லையோ அவங்கள வகுப்பறையில் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். அது எப்படி மேண்டேட்டரியோ, அது எப்படி ஒரு சீக்வன்ஸ் மாறாத விஷயமோ, அதுபோல் இஃப் யூ வாண்ட் டு டூ சர்டன் திங்ஸ், அது என்ன பண்ணணும், அந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு அப்புறம்தான் அது வேறு யாராவது செய்யும்போது டஸ் இட் கரெக்ட், டஸ் இட் ரிக்வயர் எனி கரெக்ஷன், ஆர் வி மானிட்டரிங் தி ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் செய்யும்போது அவங்கள நம்ம சரியான அளவுக்கு மானிட்டர் பண்ண முடியும். ஆர் வி மானிட்டரிங் கரெக்ட்லி அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணுமா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே இனிஷியல் ஸ்டேஜஸை நாம் செய்ய கற்றுக்கணும் அப்படின்றது மேண்டேட்டரி. ஸோ அந்த அடிப்படையில் சில விஷயங்களை, சில சின்ன சின்ன டைனி திங்ஸ் எல்லாம் நம்ம அம்மாட்ட கேட்டு, நான் இதை உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு கேட்கலாம். ஆர்கனைசிங் திங்ஸ் இஸ் ஆல்சோ பேசிக் திங். ஆனால் அது என்ன பண்ணணும், மொனாட்டனஸ், போர்டம் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் அந்த போர்டம் ஆனால் கூட அந்த போர்டம்மை என்ன பண்ணக்கூடாது, டைமாக நாசம் பண்ணாமல், ஈவன் தோ இட் கம்ஸ் அண்டர் லெஷர் ஹவர்ஸாக இருந்தாலும் லீஷர்லி வி கேன் ஆர்கனைஸ் திங்ஸ் தர்வே. அந்த ஏரியாவில் இருக்கிற வேலையை ஈஸியாக செய்து முடிக்கலாம், முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம பிரிஸ்காக இருக்கும்போது இது போல் மொனாட்டனஸ் ஒர்க் செய்யச்சே, அதை காட்டிலும் போர்டம்மாக இருக்கும்பொழுது இதை செய்தால் போர்டமும் நார்மாலிட்டிக்கு வந்துடும், ஒர்க்கும் நம்மளுக்கு பெரிய அளவில் சிறப்பாக மாறிடும். அந்த ஒரு கார்னரில் நிறைய படிச்சுட்டு புக்ஸாக போட்டிருக்கோம், பேப்பராக கிழிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வச்சு நார்மலைஸ் பண்ணிவிட்டு அந்த இடம் க்ளீனாக டைடி ஆகிடும். ஸோ இது எல்லாமே அந்த பாசிட்டிவ் பேரண்டிங்கில் வரும்போது அம்மா நம்மளை கன்வின்ஸ் பண்ணி கேட்குறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அதை அப்படியே நம்ம இஃப் யூ கண்டினியூ தட் லிங்க் ஃபார் ஃபியூ மோர் ஹவர்ஸ் அப்படின்னா அந்த ஒர்க்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் ஆகும். ரோல் மாடலிங்னா அதை நம்ம சென்ற பதிவில் சொன்னோம். அம்மாவே அதுபோல் ஒரு நேரத்தில் ஒரு கார்னரில் என்ன சிலதெல்லாம் எடுத்து போட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வைக்கிறாங்கன்னா, அம்மா ஒரு கார்னர் செய்தால் நம்ம கூட ஒரு கார்னரை தனியாக எடுத்து வச்சுட்டு, அம்மா இதெல்லாம் வேணுமாம்மா, ஆர் வி ரிக்வயர்ட், ஷல் வி ரீட்டைன் இட், ஆர் அப்படியே ஒரு பெரிய கவரில் போட்டு வெளியில் வச்சுட்டா அப்படின்னு நம்ம கேட்டு we can also support her. ஸோ இது என்ன ஆகும்னா,
சப்போர்ட்டிங் மதர் இன் மேக்கிங் திங்ஸ், சப்போர்ட்டிங் மதர் இன் மேக்கிங் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பிள்ளைங்களுக்கு இந்த வயதிலேயே ஒரு 12 அல்லது 13 வயதிலேயே சொல்லிக் கொடுத்து அதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிஹேவியரை சஸ்டெயின் பண்ணுறோம்னா ஓவர் த பீரியட் த சைல்டு வில் ஆட்டோமேட்டிக்கலி டெவலப் இன்டு அடோலசன்ஸ் தாண்டி அடல்ட்ஹுட் வந்து அவங்களும் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. இதிலே இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். அந்த ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு ஒரு சிப்ளிங்ஸ், ஒரு யங்கர் சிஸ்டரோ இல்லை அது பையனாக இருந்தால் யங்கர் பாயோ அது போல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 2 பேரும் சேர்ந்து, சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் சேர்ந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இது என்னன்னா, இது நிச்சயமாக இதில் ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது காட்டிலும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வி ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிங் அவர் மதர் இன் மேக்கிங் த ஹோம் டைடி அப்படின்றத பிள்ளைங்க அப்படி புரிஞ்சுட்டாங்களானே திங்ஸ் வில் பி மோர் ஈஸியர், திங்ஸ் வில் பி மோர் பிரைட்டர் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.